அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நான் டாக்டர் விஜயலட்சுமி கண்ணன், விகே ஜோதிட நிலையம் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது, சூரியன் திதிசூனியாதிபதியானால் அல்லது திதிசூனியத்தில் போய் அமர்ந்தால், பாதகாதிபதியாக இருந்தால் அல்லது பாதகத்தில் போய் அமர்ந்தால் உங்களுக்கு என்ன பலன் தரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சூரியன் இருக்கும்போது சூரியனுடைய காரகத்துவங்கள் பாதிக்கப்படும். இப்போ சூரியன் போய் திதிசூனியத்திலேயோ அல்லது பாதகத்திலேயோ இருக்காருன்னு வச்சுக்கோங்க, தந்தையின் மூலம் திருப்தி இருக்காது, தந்தையால் திருப்தி இல்லைங்கிற நிலை ஜாதகருக்கு இருக்கும். அரசு தண்டம் கட்டுவாங்க. சூரியன் அரசு கிரகம். அப்போ அரசு சார்ந்த விஷயங்களில் தண்டம் கட்டக்கூடியது, அபராதம் கட்டக்கூடிய சூழ்நிலை ஜாதகருக்கு வரும். சூரியன் இருதயத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ இருதயம் சார்ந்த விஷயத்தில் பயம் ஏற்படும், இருதய பயம் ஜாதகருக்கு ஏற்படும். பதவி உயர்வை சூரியன் குறிப்பாருங்க. அப்போ பதவி உயர்வில் தடை தாமதம் ஏற்படுத்துவாருங்க. அப்போ சூரியன் கண்ணை சொல்லக்கூடிய கிரகம். அப்போ கண் சார்ந்த பிரச்சனை, சூரியன் வலதுகண், கண் சார்ந்த பிரச்சனை ஜாதகர் சந்திப்பார். சூரியன் தலையை குறிக்கும். அப்போ தலை சார்ந்த பிரச்சனை, தலையில் காயம் ஏற்படுது, தலையில் நோய் வருது, இந்த மாதிரி தலை சார்ந்த பிரச்சனைகளையும் ஜாதகர் சந்திப்பார். சூரியன் சொன்னாக்கா தலையை குறிக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி கால் கட்ட விரல்களையோ விரல்களில் அந்த கட்ட விரலில் நகம் வளர்த்தது அவ்வளோவா நன்மை கிடையாது ஜாதகருக்கு. விரலில் நம்ம கட்ட விரலில் நகம் வளர்த்தும் போது விரல் எங்கேயாவது இடிச்சிருச்சு அப்படின்னா காலில் உள்ள நரம்பு தலை வரைக்கும் கண்ணுலேயும் தலையிலையும் ஜாயிண்ட் ஆகும். அப்போ அதில் அடிபடும் போது கண் சார்ந்த பிரச்சனையும் மூளையில் நரம்புகளில் பாதிப்பையும் ஏற்படுத்தும். அதனால் கவனமாக இருக்கணும். கட்ட விரலில் நகம் வளர்த்தாமல் இருப்பது சிறப்பு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்கள் வாழ்க்கை வளமாகட்டும். என்றென்றும் அன்புடன் உங்கள் விஜயலட்சுமி கண்ணன். வாழ்க வளமுடன்.